அதுல வந்து பணத்தை வந்து அதிகாரிகளே வச்சு கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கணக்குல காட்டியிருக்கிறாங்க. அதிகாரிகள் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க, மீடியேட்டர் குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டுகள். இதுல வந்து KN நேரு மட்டும் இல்லாம எவ்வளவு அதிகாரிகள் வந்து சிக்க போறாங்க அப்படிங்கிறது, மீடியேட்டர்ஸ் எவ்வளவு பேர் சிக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப இவங்க பண்ணின இந்த வேலைகள் எவ்வளவு தரம் வந்து குறைவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ரோடு சரியில்லை, பிரிட்ஜ் சரியில்லை, மழை பெஞ்சா ரோட் டேமேஜ் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தரம் குறைஞ்சதுக்கு அவ்வளவு கமிஷன் கொடுத்தா அப்ப என்ன ஆகும்? இன்னும் பாருங்க, அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் வழங்க மாட்டோம், அவங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டோம், அடிச்சு விரட்டப்பட்டு வழக்குகள் போடப்படுது. துப்புரவு தொழிலாளர்கள் அந்த நியமனத்திலையும் ஊழல் நடந்திருக்கு. அதாவது அந்த டெண்டர் கொடுக்கறதுல ஒரு பிரைவேட் கம்பெனி இருப்பாங்க, அவங்க துப்புரவு தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு பணத்தை வந்து வாங்குவாங்க. இது டெண்டர் முறை. இந்த டெண்டர்லயும் ஊழல் பண்ணிருக்காங்க. 100 பேர் வர்றாங்கன்னா 150 பேருக்கு கணக்கு காட்டி 50 பேர் வராமையே சம்பளத்தை எடுத்துருக்காங்க. அதே போல அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த டெண்டரை வாங்கினாங்கன்னா அவன் வந்து எப்படி துப்புரவு தொழிலாளருக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பான்?